ஆனால் பெரும்பான்மையாக அந்த வட்டாரத்தில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் பல பேர் போட்டியிட்டு வாக்குகளை உடைக்கிறதுனால அந்த வட்டாரத்தில் உண்மையாக தமிழ் பிரதிநிதி பிரதித்துவம் செய்யப்பட முடியாத சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு எங்களுடைய தலைவர்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறார்கள் அல்லது தங்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறார்கள்? என்னுடைய 2 கேள்விகளை தொடர்த்தே முன்வைக்கும். நலன் சார்ந்து செயற்படுகிறார்களா? அவர்கள் இன்றைக்கு கூட்டு வைப்பது தங்கள் ஆசனங்களை உறுதிப்படுத்தவா அல்லது மக்களுக்கு சேவையாற்றவா? ஆரம்பத்திலே தமிழரசு கட்சியினர் தாங்கள் ஒரு தேர்தல் வியூகத்தை அமைப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது என்ன வியூகம் என்றால், சில இடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் சில உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசு கட்சி பிரிம்பாகவும் ஒவ்வொரு ஏனைய பங்காளி கட்சிகளும் தனித்தனியாகவும் போட்டியிடுவதாக ஆரம்பத்தில் பேசப்பட்டது. இந்த தமிழ் தரப்பினர்கள் இப்படி உள்ளூராட்சி தேர்தல்களிலே ஒவ்வொரு புறமாக பிரிந்து நிற்கின்ற நிலைப்பாடு பின்னாளிலே பாராளுமன்றத்திலே ஒரு ஒருமித்து குரல் எழுப்ப முடியாத சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த அம்பாறை மாவட்டத்தில் பாராளுமன்ற 2020 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கருணாநிதியும் ஏறத்தாழ சமனான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். நிலவரம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகால இலங்கையினுடைய பேசுபொருளாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் பற்றிய விடயங்கள் அதிகம் பேசுபொருளாகி இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் இந்த உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்ற பேசுபொருள்கள் சமகால இலங்கையினுடைய அரசியல் பேசுபொருள்களிலே மிக முக்கியமாக இருக்கிறது. இதை தவிர்த்து தமிழ் தரப்பிலே போட்டியிடுகின்ற கட்சிகள், தமிழ் தரப்பில் இருக்கின்ற கட்சிகள் பலவாக சிதறி இருக்கிறது. இது வாக்கு அரசியலிலே எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பது சார்ந்த உரையாடல்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கார். வணக்கம். 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 குறிப்பாக இந்த சமகாலத்திலே தமிழ் தேசிய அரசியலிலே இருக்கின்ற ஒரு விடயம், தமிழ் தேசிய கட்சிகள் பலவாக சிதறி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிறார்கள், தமிழரசு கட்சி என்கிறார்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று பலவாக சிதறி போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிடலை நீங்கள் முதலிலே எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டத்தை பொறுத்தவரையில் 17 சபைகளுக்காக 135 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள், ஏற்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு கட்சியிலையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாக்காளர்கள் மொத்த எண்ணிக்கைன்ற 0.85% ஆட்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது அன்னளவான கணிப்பு. ஆகவே ஒரு ஒரு உள்ளூராட்சி சபையிலே பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. இது உண்மையாக நிறைய வாக்குகள் சிதறப்போகின்றன. பல கட்சிகள் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் நுழையப் போகின்றன. அப்படி பல கட்சிகள் சபைக்குள்ளே நுழைவதாக இருந்தால் ஆட்சி அமைக்கிற நேரத்திலே பல பேரம் பேசல்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ஆகவே நிறைய பேரம் பேசல் அதுகள் அந்த விடயங்களுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இப்போ யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல கட்சிகள் பிரிஞ்சு கேட்குறதுனால யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் பெற போகிறதில்லை. ஆனால் பல இன மக்கள் வாழ்கின்ற இடங்களை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபைகளில் பல இன குடும்பங்கள் வாழுமாக இருந்தால் அந்த இடங்களில் ஒரு தமிழ் மக்களுக்கு சில பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. உதாரணமாக அம்பாறை, திருகோணமலை, வவுனியா போன்ற இடங்கள், மன்னார் போன்ற இடங்களில் தமிழ் மக்களோடு சேர்ந்து வேறு பல இன மக்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போக்குள்ள எந்த இன மக்கள் தமிழ் மக்கள் ஆட்சியை கைப்பற்றுறதுகளில் சில இடையூறுகள் ஏற்படும். உதாரணமாக ஒரு வட்டார முறையில் தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. ஒரு வட்டாரத்தில் சிங்கள மக்களும் வாழினம், முஸ்லீம் மக்களும் வாழினம், தமிழ் மக்களும் வாழினம் என்றால் தமிழ் மக்கள் அறவாசியப்பட கூடவாக குறித்த வட்டாரத்தில் வாழ்ந்தாலும் பல கட்சிகள் போட்டியிட்டால் அந்த வாக்குகள் சிதைவடையும்.
வாக்குகள் சிதறப்படும். ஏனைய கட்சிகள் ஒரு வேட்பாளர், ஏனைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வேட்பாளரில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அந்த இன மக்கள் அந்த வேட்பாளருக்கு முழு பேரும் சேர்ந்து வாக்களித்து அந்த வட்டாரத்தில் அந்த இன மக்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்கள் அந்த வட்டாரத்தில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக அந்த வட்டாரத்தில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் பல பேர் போட்டியிட்டு வாக்குகளை உடைக்கிறதுனால அந்த வட்டாரத்தில் உண்மையாக தமிழ் பிரதிநிதி பிரதித்துவம் செய்யப்பட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை வராது. ஆனால் பல இன மக்கள் செறிஞ்சு வாழுகின்ற உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில், அப்படியான நிர்வாக மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் மக்கள் சில நேரம் பின்னடைவை சந்திக்க ஏற்பட வேண்டி வரும். ஆனால் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அம்பாறை மாவட்டத்தில் போன முறை அம்பாறை திகா மண்டல தேர்தல் மாவட்டம் என்று சொல்லுவார்கள். அதாவது நிர்வாக மாவட்டம் என்றால் அம்பாறை, தேர்தல் மாவட்டம் என்றால் திகா மண்டலன்னு சொல்லுவார்கள். அந்த அம்பாறை மாவட்டத்தில் பாராளுமன்ற 2020 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கருணாநிதியும் ஏறத்தாழ சமனான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ் பிரதிநிதியோடு பெற முடியாத சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் திருகோணமலையில் 2 ஆசனங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் பிரிஞ்சு கேட்டதுனால அந்த எல்லை மாவட்டங்களில், முக்கியமாக அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு கேட்கல ஆபத்து இருக்குது. இது உள்ளூராட்சி சபைகள்லையும் சில நிர்வாக மாவட்டங்களில் சில சபைகளில் அந்த இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான எங்களோட தமிழ் மக்களோட பிரதிநிதிகள் குறித்த உள்ளூராட்சி சபைக்குள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். சரி, இப்படி இருக்கின்ற போது நீங்கள் சொல்லியிருக்கின்றவருடைய யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலே அதிகம் சிக்கல்களை ஏற்படுத்தாது என்று. ஆனால் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டங்களிலே இருக்கின்ற சில உள்ளூராட்சி சபைகள் இதே முறையிலே அமைந்த தேர்தல்களில் கூட அவை கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை அல்லது அவை அடிக்கடி தவிசாளரோ மாநகர முதல்வர்களோ மாறக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் ஒரு தொங்கு நிலையிலே இருந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு பல கட்சிகள் சிதறி போட்டியிடுகிறது. தென்னிலங்கை அரசு ஆதரவு கட்சிகளும் போட்டியிடுகிறது. அவர்கள் சுயேட்சையாகவும் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் இன்னமும் நிலைமை சிக்கலாகத்தானே போகிறது. நீங்கள் சொல்கிறது சரி. என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடந்த தேர்தல் ஒரு புதிய தேர்தல் முறையின் கீழே அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொகுதி வாரி பிரதித்தல் முறையும் வீதாசார தேர்தல் முறையும் கலந்த ஒன்றாக இருந்தது. அதுக்கு முன்னம் நடந்த தேர்தல் முறைமைகளில் முழுக்க வீதாசார தேர்தல் முறைமையில் தான் வந்தது. அப்போ அந்த முறைமைகளில் ஒரு வெற்றி பெறுகின்ற கட்சி, அந்த உள்ளூராட்சி சபையில் வெற்றி பெறுகின்ற கட்சி ஆட்சி அமைக்கிறது இலகுவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முறைமையின் பிரகாரம் ஒரு பலமான கட்சி கூட சபையில் ஒரு பலமான ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. வேறு கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் இந்த தேர்தல் முறையின் பிரகாரம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த கடந்த முறையினுடைய படிப்பினை காரணமாகத்தான் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலே தமிழரசு கட்சியினர் தாங்கள் ஒரு தேர்தல் வியூகத்தை அமைப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது என்ன வியூகம் என்றால், சில இடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் சில உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசு கட்சி பிரிம்பாகவும் ஒவ்வொரு ஏனைய பங்காளி கட்சிகளும் தனித்தனியாகவும் போட்டியிடுவதாக ஆரம்பத்தில் பேசப்பட்டது. நான் நினைக்கிறேன் இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காகத்தான் ஒரே சபையிலே தமிழரசு கட்சியும் போட்டி தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும், ஏனைய அவர்களுடைய பங்காளி கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்து சபையிலே ஒன்றாக ஆட்சி அமைப்பது சம்பந்தமான ஒரு பேரம் பேசுவதற்காகத்தான் அந்த வியூகம் அமைக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், சில சபைகளிலே இல்லாமல் போய் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இன்னொருவர்கள் உரிமை கோருகிறார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த வியூகம் சில சந்தர்ப்பத்திலே ஒரு பலமான ஆட்சிகளை ஒரு கட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால், உதாரணமாக தமிழரசு கட்சியும் ஒரு கணிசமான வாக்களை பெற்று ஏனைய கட்சிகளும் ஒரு கணிசமான வாக்களை பெறல ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த சபைகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வியூகமாக இருக்கும் என்று பல காலம் அது பார்க்கப்பட்டது. ஆனால் அது சாத்தியப்படாத போல் இருக்கிறது. ஆனால் சில சபைகளில், எல்லை கிராமங்களில் இருக்கிற சபைகளில்
அம்பாறை மாவட்டங்களில் முஸ்லீம் சிங்கள மக்கள் இல்லை திருகோணமலையில் முஸ்லீம் சிங்கள மக்கள் சேர்ந்து வாழுகின்ற சபைகளில் பிரிஞ்சு கேட்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றாக கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்குரிய வியூகங்களை அமைக்க வேண்டும். ஆகவே இந்த ஆட்சி அமைக்கிறதுல இருக்கிற கடந்த தேர்தலிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகத்தான் இவ்வாறான வியூகங்கள் ஆரம்பத்தில் சிந்திக்கப்பட்டதாக இருக்கிறது. சரி, இது ஒரு தமிழரசு கட்சி ஒரு சிந்தித்த ஒரு வியூகமாக இருக்கிறது. இந்த முறை இந்த உள்ளூராட்சி தேர்தல் சமகாலத்திலே பேசப்படுகின்ற போது இந்த தமிழ் தரப்பினர்கள் இப்படி உள்ளூராட்சி தேர்தல்களிலே ஒவ்வொரு புறமாக பிரிந்து நிற்கின்ற நிலைப்பாடு பின்னாளிலே பாராளுமன்றத்திலே ஒரு ஒருமித்து குரல் எழுப்ப முடியாத சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து அது பின்னர் ஒரு மாற்று அணி தேவை என்ற ஒரு குரல் எழுப்பப்பட்டு தமிழ் தேசிய காங்கிரஸ் சார்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் விக்னேஸ்வரன் ஐயா சார்ந்த ஒரு அணி சார்ந்து அவர்கள் செயற்பட்டார். ஏற்கனவே ஒரு 3 அணியாக இருக்கிறது. இன்னமும் பிரிவுபட்டிருக்கிறது. இவர்களுக்கு இந்த அணிகளில் இருந்தவர்கள் இன்னமும் பிரிவுபட்டு நிற்கிறார்கள். இது எப்படி ஒரு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஒரு ஒருமித்த நிலையிலா அல்லது ஒரு சர்வதேசம் நோக்கி செல்லுகின்ற போது எப்படியான சிக்கல்களை உருவாக்கப் போகிறது? இந்த உடைவு என்பது நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். மாகாண சபையில் தேர்தலிலே பெரிதளவு வெளிவராவிட்டாலும் பாராளுமன்ற தேர்தல்களிலே இந்த உடைவு வெளிப்படும். நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்திலே இழந்திருக்கிறோம். அது திருகோணமலை வவுனியா என்று அது தன்னுடைய நகர்வுகள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்தில் கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அதாவது தமிழ் கட்சிகள் அந்த இடத்துல அதாவது வேறு இடங்களில் பிரிஞ்சு கேட்கலாம். எல்லா மாவட்டங்களில் மூவின மக்கள் வாழ்கின்ற மாவட்டத்தில் இயன்றளவு ஒற்றுமையாக ஒரே அணியாக இருந்தால்தான் நாங்கள் ஏதாவது ஒரு பிரதிநிதித்துவத்தை தன்னும் பெறக்கூடியமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் கைவிட்ட நிலைமையில் இருக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். தமிழரசு கட்சி தன்னுடைய ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை அங்கே அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை கொடுத்திருக்கிறது, கலையரசனை கொடுத்திருக்கிறது. ஆனால் கலையரசனுடைய குரல்கள் ஒழிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மிக குறைவாகத்தான் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்டது அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் திருவோணமலை மாவட்டத்தில் ஏற்படலாம். அடுத்தடுத்த தேர்தல்களில் வவுனியா மாவட்டங்களில் ஏற்படலாம். ஆகவே இந்த விடயங்களை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாட்டிக்கும். ஆனால் நாங்கள் இது நிச்சயமாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இது மட்டக்களப்பில் கூட எதிரொலிக்கலாம், திருவோணமலையில் எதிரொலிக்கலாம், வவுனியாவில் வன்னி தேர்தல் தொகுதியில் எதிரொலிக்கலாம். ஆகவே இந்த இடங்களில் தலைவர்கள் சேர்ந்து தீர்மானமாக்க வேண்டும். இந்த இடத்துல ஏதோ ஒரு பேசித்தான் முடிவெடுக்க வேண்டும். நான் கொள்கையில் சொட்டு முறங்க மாட்டேன், இவியல் திண்டத்தார்கள் பார்த்து ஒரு கூட்டுக்கு அல்லது ஒரு ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்காட்டிக்கு அதன் விளைவை எதிர்கொள்ளப்பட வேண்டியவர்கள் தமிழ் தலைமைகளிடம் இருக்கிறது. அது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கூட்டு கூட தமிழ் மக்கள் சார்ந்த கூட்டாக பார்க்கப்பட முடியாது. அவர் ஒவ்வொரு தலைவர்களுடைய நலன் கருதித்தான் கூட்டுக்கு சென்றவர்கள். ஆனால் மக்களினுடைய பிரதிநிதிகள் மக்களினுடைய அதிகாரத்தை தான் அவர்கள் பிரயோகிக்கப் போகிறோம். ஆகவே தமிழ் மக்கள் அவர்களை சேர்ந்து அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் தன்னும் சேர்ந்து கேட்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். அல்லது மக்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். கேட்கின்ற கேள்வி, இன்றைக்கு எங்களுடைய தலைவர்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறார்கள் அல்லது தங்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறார்கள்? நான் என்னுடைய 2 கேள்விகளை தொடர்த்தே முன்வைக்கிறேன். நலன் சார்ந்து செயற்படுகிறார்களா? அவர்கள் இன்றைக்கு கூட்டு வைப்பது தங்கள் ஆசனங்களை உறுதிப்படுத்தவா அல்லது மக்களுக்கு சேவையாற்றவா? உண்மையிலே பார்த்தால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளினிடதும் அல்ல அரசியல் கட்சிகளின் தலைமையினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது மக்கள் நலன் என்றதை தாண்டி கட்சி நலன் சார்ந்ததாகவும் அவர்களுடைய தனிப்பட்ட நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மக்களுடைய நலம் என்பது இரண்டாவது பட்சமாகத்தான் பார்க்கப்படுவதை அவதானிக்கிறதாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அனைத்து தலைவர்களும் சேர்ந்து கூடி தீர்மானமாக்கி இருக்க வேண்டும். போட்டி அரசியலை கைவிட்டு சில சபைகளிலே நிச்சயமாக தனித்து தான் போட்டியிட்டிருக்க வேண்டும். ஆனால் சில சபைகளிலே சேர்ந்து போட்டியிருக்க வேண்டும். ஆனால் இந்த தலைமைகளும் இந்த முயற்சிக்கு அவர்கள் முயற்சி எடுக்கவும் இல்லை, அதற்கு சாதகமாக பரிசீலிக்கவும் இல்லை என்று தான் சொல்ல வேணும். ஆனால் இதனுடைய விளைவுகளை தமிழ் மக்கள் தான் எதிர்கொள்ளப் போகிறார்கள். நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு அரசியல் தலைவர்களுக்காக கட்சிகள் ஒரு தனி மனிதனுக்காக கட்சிகள் உருவாக்கப்படுகிறதுவா அல்லது மக்கள் நலன் சார்ந்த தமிழ் தேசிய பரப்பிலே கட்சிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுவா? உண்மையிலேயே
மக்கள் நலன் சார்ந்துதான் தலைவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் மக்களினுடைய விருப்பம் என்ன என்பதை பார்த்து தான் செயற்பட்டிருப்பார். மக்களுடைய விருப்பம் என்னன்றதை பார்த்து தான் செயற்பட்டிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் மக்களினுடைய விருப்பம் என்ன என்பதை அவர்கள் பரிசீலிக்க தவறியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு எது நன்மை ஏற்படுத்தும் என்பதை மட்டும்தான் கருதியிருக்கிறார்கள். அதுவும் பாராளுமன்ற தேர்தல்களிலே தங்களுடைய ஆசனங்கள் தங்களுடைய வெற்றிகளை இலக்கு வைத்ததாகத்தான் இருக்கிறது. அது அப்படி இலக்கு வைத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பிரதேச மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்க்க தவறி இருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டும். சரி, இன்றைக்கு திருக்குமரன் ஒரு சட்டத்தரணி. இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலிலே சட்டத்தரணிகள் தான் ஆதிக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. சம்பந்தனிலிருந்து இன்றைக்கு மாநகர முதல்வராக இருந்த மணிவண்ணன் வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலே தொழிலாளர் சட்டத்தரணிகள். தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு சட்டத்தரணிகள் கொண்டு நடத்துவது தமிழ் தேசிய அரசியலுக்கு அது சாதகமாக இருக்கிறதுவா பாதகமாக இருக்கிறதுவா? இல்லை, தமிழ் தேசிய அரசியலில் மட்டுமில்லை, உலக அரசியலை பார்த்தீங்களா இருந்தாலும் புரட்சிகளில் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் சட்டத்தரணிகளாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் முன்னுக்கு நின்று போராடிய மகாத்மா காந்தி ஒரு சட்டத்தரணி. அதுக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு போன்றவர்கள் எல்லாம் ஒரு சட்டத்தரணிகளாகத்தான் சட்டம் படித்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தரணிகள் உலக அரசியலிலே அல்லது எங்களோட தமிழ் தேசிய அரசியலிலே தலைமைத்துவத்தில் நின்றதுக்கு காரணம் சட்டத்துக்கும் அரசியலுக்கும் நெருக்கமாக தொடர்பு. உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தை எடுத்தீங்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்தை சட்டவாக்க சபை என்று தான் சொல்லுகிறது. பாராளுமன்றத்தை சட்டவாக்க சபை என்று தான் சொல்கிறது. அப்போ சட்டங்களை ஆக்குகின்ற சபை. அப்போ சட்டவாக்க சபையில் சட்டத்தரணிகள் இருந்தால் தான் அதனுடைய கடமை அதனுடைய செயற்பாடுகளை இலகுவாக கொண்டு செல்லலாம். நான் நினைக்கிறேன் ஸ்ரீமாவினுடைய காலத்திலே என்று நினைக்கிறேன் ஒருவருமே அந்த பாராளுமன்ற மிக குறைஞ்ச அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக சட்டக்கல்லூரிக்கு அனுப்பலாம் என்ற ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் பலர் சட்டத்தரணிகளாக ஆனார்கள். ஆகவே ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு சட்டத்தரணிகள் பிரசன்னம் அவசியமாக இருந்ததை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் சட்டத்துக்கும் அரசியலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்த காரணத்தினால தான் சட்டத்தரணிகள் அரசியலிலே முன்னுக்கு நின்றிருக்கிறார்கள். ஆகவே இதை சட்டத்தரணிகள் ஏகபோக உரிமையாக கொண்டாட முடியாது. தலைமைத்துவம் என்பது வேறு, சட்டத்தரணி தொழில் என்பது வேறு. சட்டத்தரணிகளுக்கு தான் தலைமைத்துவம் இருக்கும் என்று இல்லை. ஆனால் அரசியல் போன்ற அரசியல் விடயத்திலே சட்டத்தரணிகளுக்கு நிறைய வகிபாகம் இருக்கிறது. அதனாலே இலகுவாக அதுக்குள்ளே சட்டத்தரணிகள் நுழைந்து கொள்ளுகிறார்கள். என்னால் அரசியலிலே இருக்கின்ற உதாரணத்துக்கு ஒரு கட்சி சம்பந்தமான வழக்கு வருகின்ற போது ஒரு தேர்தல் உதாரணத்துக்கு கருத்துரை பற்றி பிரதேச சபையினுடைய தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்றது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதற்கு எதிராக அந்த கட்சி வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அவர் சட்டத்தரணியை நாடுவீரன். அப்போ அவர்களுக்கு சட்டத்தரணியோட நெருக்கமான உறவு. அப்போ அவர்கள் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் யோசிப்பினா இந்த சட்டத்தரணி எங்கள் கட்சிக்குள்ளே உள்வாங்கினா இல்லாதங்களை இல்லாத இதாக போயிடுமெண்டு வசதியாக போயிடுமெண்டு நினைப்பினோம். ஆகவே அப்படித்தான் சட்டத்தரணிகள் அரசியலுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கணுமே தவிர இது ஒரு வேண்டுமென்றான ஒரு சட்டத்தரணிகள் வேகமாக உரிமையாக வச்சிருக்கிறார்கள் இல்லை. ஆனால் அவர் தற்செயலான சம்பளம் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சட்டத்தரணியாக இருந்தது, செல்வநாயம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்தது, அமர்லிங்கம் என்ற சட்டத்தரணியாக இருந்தது என்பது வேணுமென்ற நிலைப்பாடு இல்லை, ஒரு தற்செயலாக ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு தவிர்க்கப்பட முடியாததாக தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்று பார்த்தீங்கள் என்றால் அவர் சட்டத்தரணி இல்லை. சட்டத்தரணி இல்லாதவர்களும் தமிழ் தேசிய அரசியலை இருந்திருக்கிறார்கள். மிக திறமையானவர்களாக சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல சட்டத்தரணிகள் மூத்த தலைவர்களாக இருந்து கொண்டு சில பழைய தொகுதி வாரி தேர்தல் முறையில் தோற்றிருக்கிறார்கள். சாதாரணமான வேட்பாளரிடம் தோற்றிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு ஏகபோக உரிமையாக மக்கள் அதை பார்க்கக்கூடாது. அது உலகத்திலே சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயம். சரி, இப்படி இருக்கின்ற போது நீங்கள் சொல்லியிருந்த விடயம் ஒரு கட்சி சட்டம் சார்ந்து சில விடயங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று.
இந்த முறை இந்த உள்ளூராட்சி தேர்தல் சார்ந்து இருக்கின்ற விடயங்களை பேசுகின்ற சமகாலத்தில் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவு சார்ந்து இன்றைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து நானும் ஒரு சில நிகழ்ச்சிகளை செய்திருந்த போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்வதற்கான முறை இருக்கிறது என்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் ஒத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லியிருக்கின்ற சட்டம் சார்ந்த இணைப்புகளையும் நாங்கள் இணைத்து விடுகிறோம். ஆனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கலாநிதி குருபரனால் அந்த வழக்கு மணிவண்ணன் சார்பிலே குருபரனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே தெரிவு செய்தல் என்பது சட்டவிரோதமானதுவா என்னென்னு சொன்னால் அது அந்த விடயம் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. அதற்கு உள்ளே ஆழமாக நாங்கள் போக முடியாது. ஆனால் சட்டம் சில இடங்களிலே ஒரு மயக்கமாக இருக்கும். சட்டம் என்று சொன்னால் இரண்டு பொருள்களை ரெண்டு அர்த்தங்களை கொடுக்கும். சாதாரணமான மொழியிலே கூட சில எங்கள் சாதாரண இலக்கியங்கள் கூட இரண்டு அர்த்தங்கள் வர்றதை நாங்கள் பார்த்துருப்போம். சினிமா பாடல்கள் கூட இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறத பார்த்துருக்கிறோம். ஆகவே சட்டத்தில் சில இடங்களிலே மயக்கங்கள் தெளிவின்மைகள் இருக்கிறது. அப்படியான சூழ்நிலைகளிலே நீதிமன்றங்கள் அதை பொருள்கூடல் செய்கிறது, சட்டத்துக்கு வியாக்கியானம் செய்கிறது. சட்டம் இது இப்படித்தான் அதன் பொருளை கொடுக்குது, இதனுடைய அர்த்தம் இதுதான், இது அல்ல என்று கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது, ஜனாதிபதியினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது, அது செல்லுபடியற்றது என்று சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்மானிச்சது. ஆனால் இரண்டு தரப்பிலையும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது சரி என்றும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பிழை என்றும் சொல்லியும் இரண்டு தரப்பிலே நாட்டினுடைய தலை சிறந்த சட்டத்தரணிகள் வாதாடி இருந்தார்கள். ஒரு பக்கம் சார்பில் தீர்ப்பு வந்தது. ஆகவே சட்டத்திலே அந்த பிரச்சனை இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகளில் சட்டத்தை பொருள்கொடல் செய்ய வேண்டிய தேவை, சட்டம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றதை பொருள்கொடல் செய்கின்ற தேவை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு அதை பொருள்கொடல் செய்கிறதுக்கும் சில வரையறைகள் இருக்கிறது. அதை எப்படி பொருள்கொடல் செய்ய வேண்டும் என்றும் சட்டம் இருக்கிறது, சட்டங்களை எப்படி பொருள்கொடல் செய்ய வேண்டும் என்றும் சட்டம் இருக்கிறது. ஆக பல சூழ்நிலைகளை பாராளுமன்றம் அந்த சட்டங்களை உருவாக்குகின்ற போது எண்ணிய விடயங்கள் என்று நிறைய விடயங்களை கருத்தில் எடுத்தால் நீதிமன்றங்கள் பொருள்கொடல் செய்து அந்த நடப்பில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கும். சரி, இப்போ இந்த இடத்திலே பல ஏதுக்கள் மீது குருபரனால் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக ஒன்று கோரம் இல்லை என்று, அதாவது ஜனவரி மாதம் 19 நடந்த மாநகர முதல்வர் தெரிவிலே கோரம் இல்லை என்று சொல்லி அன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கின ஆணையாளர் புரிதொரு தேதியிலே மீண்டும் மாநகர முதல்வர் தெரிவு செய்யப்படுவார் என்று டிக்ளேர் பண்ணிட்டு வெளியேறினார். அதற்கு பிறகு 2 தினங்களிலே ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வருகிறது. ஆனோல்ட் அவர்களை தான் முதல்வராக தெரிவு செய்திருப்பதாக அவரை பிரகடனப்படுத்துவதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் 19ஆம் தேதி கோரமில்லாத காரணத்தினாலே கைவிடப்பட்டது. ஆனால் நான் ஆனோல்ட் அவர்களை முதல்வராக பிரகடனம் செய்கிறேன் என்று அந்த வர்த்தகமானிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் தான் எடுத்த தீர்மானத்தை என்னென்ன அந்த வர்த்தமானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நீதிமன்றம் ஒரு தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. கோரம் இல்லை என்று சொல்லி கூட்டம் முடிவை கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிறகு என்னென்று ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்படுவார். ஆகவே அந்த இடத்திலே ஒரு நீதிமன்றம் தலையிட்டு தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. இதை விட வேறு பல காரணங்களை அடிப்படையாக வைத்து அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வர்த்தகமானியிலேயே சொல்லப்பட்டிருக்குது கோரமில்லை என்று. ஆகவே மிக முக்கியமாக அந்த அடிப்படையை வைத்து தான் அந்த வழக்கினை அவர்கள் முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். அது தொடர்பில் இடைக்கால கட்டளை ஒன்றையும் கோரியிருந்தார்கள். அதனால் மிக குறுகிய தவணை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 6ஆம் தேதி அந்த இடைக்கால கட்டளை தொடர்பான தீர்மானத்தை நீதிமன்றம் ஆக்கும். 2 தரப்பினுடைய நியாயங்களை கேட்கு அந்த விடயங்களிலே ஆக்கும். நிலவரம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை.